கடுமையாக தான் புதா இது உங்க பாருங்க. ஹவாயோ மீன் பொரியுது. சூப்பர் சூப்பர். They are coming from how many kilometers? முதல்ல ஆடு மேய்ச்சி கொண்டு வராரு ஒரு அண்ணா. இப்போ என்னென்னா இந்த பெபோப் மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புளிய மரங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு கூடாரம் மாதிரி செய்து அதுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் செய்து வச்சுருக்கேன். நம்பிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சூரியன் மறைய போகுது. சூரியன் மறையக்க இந்த பக்கம் எப்படி இருக்கு மாதிரி சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. இது பாருங்கோ, இந்த பக்கம் முழுக்கம் வந்து பெபோப் மரம் தான். ஹாய் ஓகே பாருங்க, சோலார் பேனல் பூட்டி வச்சிருக்கேன். இந்த பேப்போ மரத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படி இதுக்களால் போகும். அங்கால இருக்கும். ஓடி வருது பாருங்க ஒரு நாய் உண்டு. வணக்கம். இந்த அப்போதை போன அந்த கிராம மக்கள் பாருங்க மாடு மேய்ச்சி கொண்டு வருகிறோம். ஒரே ஒரு சிறுவன் தான் மாட்டை மேய்ச்சி கொண்டு வரார். இஞ்சாலே மிதிக்கிறேன் பாருங்க. 2-3 பேர் சேர்ந்து தான் மாட்டை மேய்ச்சி கொண்டு போயிடணுமுங்க. அதுக்குள்ளே ஆடு, அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகள் ஆடு. இந்தியாவில் கொஞ்சம் மாடு வந்தது போட்டுது. அதுக்குள்ளால அங்கே போகுது. சலாமா கவு மாட்டை பார்க்க போவோம் பாங்க. இதுக்கெல்லாம் மாடு மேய்க்கலாம் போவோம். இதா மேய்ச்சி கொண்டு போய் நான் பாருங்க. அந்த பக்கத்தால் மாடுகள் வருகுது. ஒரு மாடு வழியால் வந்துட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக வருகுது. இந்த மக்களோட வாழ்க்கை கால்நடை வளர்ப்பு மற்ற விவசாயத்தோடு தான் போகுது. இங்கே பாருங்க, கொஞ்சம் ஒரு மாடு வருகுது. கவனமாக இருக்கணும். அப்படியே மேய்ச்சி கொண்டு அந்த பக்கம் போயிடும். எல்லாமா What is this? மாடு மேய்க்கிறதுக்குரிய கயிறு. ஓகே சலாமா பாய் பாய். பாருங்க இந்த சிறுவர்கள் மாடு மேய்ச்சி கொண்டு வந்த சிறுவர்கள். பாய் பாய்.
இரவாயினோட பாருங்க குழந்தைகள் எல்லாம் வழியால் வந்துட்டோம். வேதே கோ இது பாருங்க இந்த அம்மா மாதிரி எல்லாம் போயினேன். எல்லாமா அரிய தேடி போயினோம் போல. சூரியன் மறைஞ்ச பிறகு பாருங்க அந்த வெப்ப மரத்தில் அந்த சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்குது. அப்போது அந்த பார்த்த டிராக்டர் சமைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன இந்த ரோட்டால போய் நம்ம தெரியும் இதை பார்ப்போம். They are coming from how many kilometers? 2 kilometers. They are walking. Yes. 20 kilometers. காரில் திரும்பி போய் கொண்டிருக்கலாம். பார்த்தீங்களா என்ன ஆட்டம் மணி இரவில் பள்ளம் மேடு மேடு பள்ளம். Maar nou YouTube, die. Maar nou dat ook thuis is, ik heb YouTube. Die is heel lang uitgezet. Salama. You know the problem for the policeman? When you take a video like this, she afraid because I know money. For the money and the corruption, you know? Corruption, I know, I understand, that's why. If the tuk-tuk come, they don't allow. Yeah. They can ask money. பாருங்க இந்த இடத்துல இருக்கிற மெனு கார்ட், அதாவது சாப்பாடு இந்த வெளியில எல்லாம் போட்டிருக்கணும். வேண்ட சாப்பாடு கடை. இது பாருங்க இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சோறும் இது வந்து இது வெண்டிக்காய் தான் வட்டி குழம்பு மாதிரி வச்சு போட்டு அதை கிளந்திருக்கணும். தக்காளி சோஸ், சித்தர்மிளகாய் சோஸ், என்ன பெப்பர் மிளகு, உப்பு. What is this? Spaghetti. Okay. Spaghetti. Spaghetti ya menno தெரியுதா? தண்ணியும் வேற இல்ல. நல்லா இருக்கு. இந்தியன் ரெசிபி. Thank you. மடகாஸ்காரில் இருக்க சாப்பாடு கடை. தேங்க்யூ பிரதர். மடகாஸ்காரில் இருக்கிற உணவகம் சாப்பாடு கடைக்கு வந்திருக்கிறோம். அதாவது மெலகாசி ரெஸ்டாரண்ட். இதுவே இந்த மடகாஸ்கார் நாட்டு குறித்தான ஒரு உணவகம். இப்படியே பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்தியாவில் இப்படியே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து கடைகள். இந்தியாவில் உணவகம். ஹலோ. Salama. Yeah, you have the beans and the rice. Thank you. Please put more rice and extra beans, more vegetables. Choke, I can pay. Without meat, yeah? No meat. I mean more rice. I can. Vari, Throats. Any. சாப்பாடு பாப்போம் என்ன மாதிரி அது. Brother. Anything to eat? Drink. Sure. No, okay. This one your kitchen. Oh, can I see? Can I look?
À toi de l'option. Can I look? Can. Thank you, thank you. இவன் பாரம்பரிய முறைப்படி சமைக்கணும். ரைஸ். ஓ தேங்க்யூ. ஓ சிக்கன். இது இறால். இது இவன் மாடு ஆடு எல்லாம் தூள் போடாமல் வச்சிருக்கணும். ஓ நைஸ். திஸ் ஒன் அவுட் சைட். இதே பாருங்க மடகாஸ்கர் நாட்டு சமையல் அறைக்கு வந்திருக்கிறேன். சலாமா சலாமா. How are you? Please. I'm so hungry. Okay. What is this? Fish. Super. மீன் பொரியுது. Okay. What is that? Can I look? Okay. Fish. Come, come. Okay, okay, okay. Sorry, hungry. Oh, இது என்ன ரச்சி? Fish. மீன் சமைக்க போயிடும். சூப்பர். What is this? இதுலாம் இது இலியான் மகிது பாருங்க. ஓகே. இந்த சமையல் அறை. பாருங்க அதுக்குள்ள இந்த அம்மா இளநீ கொண்டு வர எனக்கா வண்டி எங்க கொண்டு வரா பாருங்க. அங்கே இருக்குல்ல நீ அப்போ சொல்லி வெட்டி கொண்டு வாரா. ஓ கோகோனட் சூப்பர் சூப்பர். மடகாஸ்கர் கோகோனட். ஓகே 20,000 மடகாஸ்கர் இல்லை நீ வட்டப்படி இருக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த களைப்புக்கு தான் குடிக்க தரமாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. ரைஸ் லுக் ப்ளீஸ். ஓ அரிசி ஆவிது பாருங்க. Hey, hungry, eat. Rice. Sour. Okay, beans now. சாப்பாடு கடைக்கு சாப்பாடு பாப்பா எப்படி இருக்குறாரு. மடகாஸ்கர் நாட்டு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கிறேன். இதில் வந்து ஒரு மிளகறி இருக்கு பாருங்க. நூடுல்ஸ். His wife. Yes. You are so lucky. Yeah. Okay. இவற்ற மனைவியாம் பான் தான் இங்கே சாப்பாடு இல்லை காலை சாப்பாடு. உள்ளூர் சந்தை பகுதியால் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. பாருங்க இந்த வீடுகள் கிராமப்புறங்கள் எப்படி இருக்குதுண்டு. You see here, this is a bush. If you wanted to bring all, for example, this lady to come here all the Friday because you wanted to sell your cold chicken. What do you want? Look at, yeah, it's a traditional market. ஓகே என்னன்னா என்ன பாரம்பரியமான மார்க்கெட்டாம். ஆடு மாடு கோழிலேருந்து சகலம் விற்கிறேன் பாருங்க. உள்ளூர் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் உள்ளூர் சந்தை பாருங்க எப்படி இருக்கு. ரோட்டு சந்தை பாப்போம். When we come back, is it open? Yes. Okay. இங்கே ஆடு குறுக்க வருது. ஓ இங்கே பாருங்க பெரிய சந்தை தானே. இங்கே பாருங்க இந்த கரையில எல்லாம் சாப்பாடு. இங்கே பாருங்க சாப்பாடு சாமானு. சலாமா. இந்த சோப் கட்டியெல்லாம் வச்சிருக்கணும். பாப்பம் பிறகு வந்து ஃப்ரைடே மார்க்கெட் நோ வெள்ளிக்கிழமை சந்தையா. நான் விலைக்கு காட்டுறேன். இங்கே கறிகள் எல்லாம் விற்கணும். இங்கே கோழி விற்கணும். ஓ கிராமம் Shasha Malala Forest. That's the Malala Forest. Okay.
இந்த காட்டுக்குழுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து அந்த விலங்குகள் அதெல்லாம் போய் பார்க்கலாமாம். பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இங்கே அங்கே போகிற வழி எல்லாம் அப்படி இருக்குன்னு. ரெண்டு கரையிலையும் விவசாய நிலங்கள் அழிஞ்சு வேறு தோட்டம் எடுத்தம்மா. ஓ ஓ அடிக்க பாருங்க, சும்மா தூக்கி எறியுது. இது என்ன இது? லைக் டிராக்டர் மாதிரி பாருங்க. உண்மையில இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இதால் என்ன போய் நம்ம தெரியல பாவம். இப்போ கூட்டி கொண்டு வந்துட்டோம். சம்பவம் தான் பாருங்க. Sati. Oh. No. கார் புதஞ்சு போட்டு சோழி முடிஞ்சது. பாப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. இந்த நடு காட்டுக்குள்ளுக்கு கார் புதஞ்சு போட்டு இவர் இந்த கிரையால விட்டு தான் எடுத்திருக்கலாம். படிவா போயிருக்கு. பிரதர் come this way. Oh push security. இந்த பக்கம் முழுக்க வந்து விவசாய நிலங்கள். இதே பாருங்க, பச்சை கம்பளம் பிரிச்ச மாதிரி இந்த அவ்வளவு வந்து நெட் பாய்ச்சியே தான் இங்கே விளக்குமாறு கொண்டு வர தோல்ல ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிட்ட உதவிக்கு ஆக்களை கூப்பிட்டுருக்கார். தள்ள போய் நான் பார்ப்போம். சில்லு சுத்துது போக முடியாமல். இன்னும் போகுது. பாப்போம் என்ன முன்னுக்கு இருக்க போய் நம்ம தெரியல. கடுமையாக தான் புதா இது. இங்கே பாருங்க. ஹக்கு கார் பின்னுக்கு போட்டுது பார்த்தீங்களோ. இனி என்ன நெஞ்சால் பக்கம் கூட்டி கொண்டு போய் நம்ம தெரியல. பார்ப்போம். We can't go. What we do, bro? இந்த பக்கத்தால போகலாமா நினைக்கிறேன். Let's go. Yeah, let's go. Lama. குண்டி விடி நான் பாருங்க, கார் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தூண்டில் வச்சிருக்கேன் பாருங்க. சின்ன படியல் தோட்டத்துக்கு வாய்க்கால் குண்டி வச்சிருக்கணும். நல்ல வடிவாக கிண்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களோ வாய்க்கால். என்னென்னா இந்தோனேசியாவில் பார்த்த அதே விவசாய முறையும் இங்கேயும் கிட்டத்தட்ட உண்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் விவசாய முறை உண்டு தான். ஆனால் அந்த இந்தோனேசியா மக்களோட வாழ்க்கை முறை கிட்டத்தட்ட இவையில வாழ்க்கை முறையோடு இருக்குது. இவையிலும் வந்து இந்தோனேசியாவிலேருந்து வந்தார்கள். ஆனால் இதுக்குள்ள வேறு இது வாய்க்கால். அதுதான் வந்து அந்த காட்டுக்கு போகிறதுக்குரிய நுழைவாயில். ஜாலி பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்கால். இங்கே இந்த பெரிய வாய்க்கால் தண்ணி இங்கே இருந்து ஓடுது. ஓ பெய்த மழைக்கு போல வெள்ளம் வந்து. Oh, I'm coming from which part?
Oh, the mountains. மாம் சாம்ஸ் சொல்கிற ஆறுலேருந்து வருது தான் சொல்லம்மா திஸ்வே ப்ரோ பிரதர் ஐக்கிய ரைட் கமிங் பார்த்தீங்களாண்டா Zaza. சாசா காட்டுக்குள்ளுக்கு வந்து நிற்கிறேன். வாட்ஸ் ஃபேமஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட்? Zaza Malala Forest. சாசா மலாலா நிறைய பாலூட்டி வகைகள் இங்கே இருக்குதான். பார்ப்போம் என்னென்ன மாதிரியாண்டு எப்படி பிறந்து வந்த காடுன்னு சொல்லி இப்படியே முழுக்க மரங்கள்லாம் சட்டப்படி இருக்குது. போவோம் வாங்கோ இங்கே எல்லாம் பாருங்க மரங்கள்லாம் கூடுதலா